நிறைய மேடைகள் வெற்றி கொடுத்துருக்கேன், தோல்வி கொடுத்துருக்கேன், நிறைய பார்த்தாச்சு. அதில் வந்து இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம். ஏன்னா இந்த படத்தில் வந்து 2 முக்கியமான நல்ல மனிதர்களை அறிமுகப்படுத்துகிறேன்றது தான் காரணம். ஒன்று வந்து முதல்ல லியோ ஜான் பால் டைரக்டர். எந்த ஒரு படமுமே பார்த்திங்கன்னா ஹீரோனால் ஓட போகிறதில்ல. கடவுளே வந்து ஹீரோ நடித்தா கூட டைரக்டரோட ரைட்டிங்கும் டைரக்ஷனும் ஸ்ட்ராங்காக இல்லைன்னு சொன்னால் ஒரு ஷோ கூட பிக்கப் ஆகாத படம். அதே வந்து யாருனாலுமே ஒரு குரங்கு வச்சு படம் இருக்கிறோம், கழுதியை வச்சு படம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் டைரக்டர் ரைட்டிங் ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகும். அதுக்கு ராமநாதன் சார் பெரிய உதாரணம். அப்படி வந்து நான் எந்த படத்துக்கு ஓடினாலுமே அந்த படத்துக்கான முழு அங்கீகாரத்தையும் நான் டைரக்டர் தான் கொடுப்பேன். இது வரைக்கும் அப்போ நான் அத்தனை படம் அப்படி தான். அதில் வந்து இந்த படம் ஓடினதுக்கு முழு முதற் காரணம், எல்லா காரணமுமே வந்து என் டைரக்டர் லியோ ஜான் பால் தான். அவர் வந்து நான் வேறு லெவலில் இருக்க வேண்டிய ஒரு எடிட்டர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே. அளவுக்கு அதிகமான சின்சியாரிட்டி. ஆக்சுவலாக டைரக்டருக்கே கோவம் வரும் சம்டைம்ஸு. ஆனால் அவர் டைரக்டருக்காக தான் பேசிகிட்டு இருப்பார் லியோ. ஆனால் அதை ஒத்துக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும் எல்லாருக்குமே. பட் கெட்ட பேர் வேணாலும் பரவாயில்ல, நான் வந்து உண்மைக்கு பக்கம் நிற்பேன், நல்லது தான் சொல்லுவேன்ற மாதிரி பல விஷயங்கள் அவர் பிடிவாதமாக இருந்ததை பார்த்து தான் அந்த வாய்ப்பை நான் உங்களுக்கு கொடுத்தேன். ஆக்சுவலாக நானே சில சமயம் கோவப்பட்டிருக்கேன், என்ன லியோ அப்படின்னு கேட்டிருக்கேன். நான் ரொம்ப யோசித்து பார்க்கும்பொழுது அவர் வந்து தான் வேலைக்கு ரொம்ப உண்மையாக இருந்திருக்காருன்றதை நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாக சொல்கிறேன், லியோ வச்சு நீங்கள் ஃப்யூச்சரில் யார் படம் எடுத்தாலுமே கண்டிப்பாக ஒரு ரொம்ப சின்சியராக யார் வந்து சொன்னாலும் அந்த படத்துக்கு உண்மையாக ரொம்ப இருப்பார். ஆஸ் எடிட்டராகவும் இருப்பார், ஆஸ் எ டைரக்டராகவும் இருப்பார் அப்படின்னு ரொம்ப பெருசாக நம்புகிறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டம்லாம் சேர்ந்து இதுக்கப்புறம் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக நீங்கள் லைஃப்பில் இருப்பீங்க. இவரை லான்ச் பண்ணுறது, ஒரு நல்ல மனுஷனை லான்ச் பண்ணுறது மூலமாக சந்தோஷப்படுறேன். அடுத்தது வந்து என்னோடய தங்கச்சியோட சன் அஜய். என் பிச்சைக்காரன் படத்தில், ரோமியோ படத்துலலாம் எனக்கு ஏடியா ஒர்க் பண்ணார். அஜய் லான்ச் பண்ணுற ஒரு படம், ஃபஸ்ட்டு படம் வந்து தப்பாக இருக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் ஒரு கவலையிலே இருந்தேன். அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை நல்ல ஒரு பேர் வாங்கி கொடுத்துருக்கீங்க. அப்போ அஜயை ஃபஸ்ட்டு படம் லான்ச் பண்ணுறதை தாண்டி இன்னொரு பெரிய சந்தோஷம் எனக்கு இருக்குது. அது வந்து எவ்வளோ கோடி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு சந்தோஷம். ஆக்சுவலாக எவ்வளோ கோடி கொடுத்தாலும், நான் இன்னும் எவ்வளோ படம் நடித்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி நடிச்சிருந்தாலும் சரி, பிச்சைக்காரன் 1க்கு ஈக்குவலாக வந்து எந்த படமே இருக்க முடியாது. ஏன்னா 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போல் ஆகிடுவான்ற மாதிரி அந்த ஒரு படத்தை எனக்கு வந்து பரிசாக கொடுத்த சசி சாரோட டைரக்ஷனில் அடுத்த அஜய் பண்ண போகிறது. அந்த படத்தை வந்து உருவாக்கி கொடுத்த ரமேஷ் பிள்ளை சார். 2வது படத்துலேயே வந்து ஒரு ஹீரோவுக்கு வந்து சாதாரண விஷயம் இல்லை அஜய், புரியாது, அதோட முக்கியத்துவம் என்னன்னு தெரியாது.